லகரம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். பொள்ளாச்சி பாலியல் சம்பந்தப்பட்ட வழக்கில் 9 பேருக்கு சாகும் வரை சிறை தண்டனை, ஆயுள் தண்டனை என்று தீர்ப்பு வழங்கியிருக்கிறார்கள். அந்த தீர்ப்பினை தலைவணங்கி ஏற்றுக்கொள்கிறோம். மக்கள் அனைவரும் இதை ஏற்றுக்கொள்ள வேண்டும், மகிழ்ச்சி தான். ஆனாலும் கூட அதே போல ஒவ்வொரு தீர்ப்பிலும், கொடநாடு கொலை கொள்ளை சம்பந்தப்பட்ட தீர்ப்பிலும் சரி, அம்மையார் ஜெயலலிதா அவர்களுடைய இறப்பிலே உள்ள தீர்ப்பிலும் சரி, பல உண்மைகள் வெட்ட வெளிச்சத்திற்கு வரணும். அப்படிங்கிறத தாண்டி இன்னொரு விஷயம், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியிலே ஊழல் முறைகேடு நடந்ததுன்னு சொல்லி 14க்கும் மேற்பட்ட அமைச்சர்களுடைய ஊழல் பட்டியலை முன்னாள் எதிர்க்கட்சி தலைவராக இருந்த, இப்பொழுது தமிழகத்தினுடைய முதலமைச்சராக இருந்த ஐயா ஸ்டாலின் அவர்கள் அன்றைக்கு கொண்டு போய் புகார் மனு கொடுத்தீங்க. அந்த புகார் மனு என்னாச்சு? இன்றைக்கு ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையும் தமிழ்நாட்டு மக்கள் வெகுவாக வைக்கிறாங்க. இப்போ அது போன்ற விஷயங்களையும் செய்யணும். தமிழ்நாட்டு அரசியலை பார்க்கிற பொழுது நமக்கு மிகவும் கேலி கூத்தாக இருக்கிறது. ஒரு பக்கம் கருணாஸ் நடிகர் கருணாஸ் அவர் என்னமோ ஒரு கட்சி வச்சிருக்கார். அது லெட்டர் பேடு கட்சியா என்ன இதுங்கிறது நமக்கு தெரியாது. கோவத்தூரில் அவர் செஞ்ச கூத்து, தண்ணி, சரக்கு, பொம்பளைங்க சமாச்சாரம், எல்லா விஷயமும் இந்த உலகத்துக்கு எல்லாத்துக்குமே தெரியும். அப்படிப்பட்டவரை திராவிட முன்னேற்ற கழகத்தோடு இவர்கள் இணைத்து கொண்டு இருக்கிறார்கள் சொன்னால் திராவிட முன்னேற்ற கழகம் எந்த லட்சணத்தில் இருக்குங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. இப்போ திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி 2வது முறையாக தொடருமேயானால் அப்போ அந்த இடத்துல கருணாஸ் எல்லாம் அந்த திமுக கூட்டணியில் இருக்கவே கூடாது. என்ன சொல்கிறாருன்னா, மேடையில் பேசும்போது சொல்கிறார், ஐயா முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் நடைபயணம் செய்கிறாரு, போருக்கு ஆதரவாக ஒரு ரோடு ஷோ பண்ணுறாரு. அதை பார்த்துட்டு இந்தியா பாகிஸ்தான் பேச்சுவார்த்தை முடிச்சு போரை நிறுத்திட்டாங்க. இவர் நடந்து போனதுனால தான் போரை நிறுத்திட்டாங்கன்னு அந்த ஆளு ஒரு கேலிக்கூத்தான ஒரு விஷயத்த பேசுகிறார். இப்படி ஒரு அருவருப்பான விஷயங்கள் எல்லாம் பேசுகிறாங்க. மக்கள் ரசிப்பாங்களா, ரசிக்க மாட்டாங்களா, எதிர்த்து பேசுவாங்களா அப்படிங்கிற ஒரு விஷயத்தெல்லாம் முதல்ல கருணாஸ் அவர்களுக்கு தெரியுமா? ஒரு நடிகராக இருந்தவர், நல்ல பேச்சாளர், நல்ல திறமையான ஆள் தான், மாற்றுக்கிறது இல்லை. நீங்கள் திறமையான ஆளாக இருந்து தானே அந்த கூவத்தூரில் அத்தனை சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் அமைச்சர்களுக்கும் எல்லா வேலையும் பார்த்து செஞ்சது நீங்கள் தானே. அது இந்த உலகத்துக்கே தெரியும். அந்த வகையில் பார்க்கும்போது இங்கிட்டு வைகை செல்வன் ஒரு வார்த்தை சொல்கிறார், எடப்பாடி பழனிசாமியோட பிறந்த நாளுக்காக வேண்டியதான் இந்தியா பாகிஸ்தான் போரை நிப்பாட்டி இருக்காங்க. எவ்வளோ பெரிய ஒரு அருவருப்பானது. இந்தியா பாகிஸ்தான் போர் என்பது நடக்கக்கூடாதுங்கிறது எல்லாத்துக்குமே ஒன்று. அது தொடர்ந்து இன்னும் ஒரு 10 நாள் 20 நாள் நடந்துருந்துச்சுன்னா பெட்ரோல் விலை 150 ரூபா வந்துடும், நகை விலை 1 லட்ச ரூபா ஒடியாந்துடும், ஒரு பன்னு விலை 100 ரூபா ஒடியாந்துடும், ஒரு டீ விலை 25 ரூபா ஒடியாந்துடும். அப்போ பொருளாதார சரிவு ஏற்படும் அப்படிங்கிறத உணர்ந்து தான் அந்த போரை நிறுத்தியிருக்கிறார்கள். உண்மையாகவே அந்த 26 பேரை சுட்டு கொண்டவர்கள் யார் என்று தேடி பார்த்து அவர்கள் மீது குண்டு வீசணும், இல்லைன்னா அவர்கள் மீது சட்டம் பாய வேண்டும், ஐநா மன்றத்தில் கொண்டு போய் நிறுத்தணும். அந்த மாதிரி வேலைகளை செஞ்சுருக்கணும். போருங்கிறது நிரந்தர தீர்வே கிடையாது. அவன் அறிவு கட்டத்தனமாக செய்கிறான்னா அந்த வேலையை நம்ம செய்யக்கூடாது. ஒன்று தொற்றுண்டா முடிச்சிருக்கணும். அதுவும் இல்லை, ஒரே நாளில் முடிக்க முடியாதா என்ன? ஆக இது எல்லாமே திட்டமிட்டு நடக்கிறது. பாகிஸ்தானும் உலக வங்கியிலிருந்து பல நாடுகள்லேருந்து கடன் பெற்றிருக்கிறது, சைனா பின்னாடி இருக்குது அப்படின்னா பல்வேறு தகவலை சொல்கிறாங்க. அந்த இப்படி போர் உச்சக்கட்டம் இப்படியான சூழல்லாம் இருக்கும்போது வைகை செல்வன் ஒரு பக்கம் சொல்கிறாரு, எடப்பாடி பழனிசாமியோட பிறந்த நாளுக்காக வேண்டியதான் போரை நின்று போச்சு, நீங்களாம் அரசியல் பண்ணி என்னடா பண்ணுறீங்க பாவிகளா? அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் எவ்வளோ பெரிய ஒரு ஆளுமே அந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை கொண்டு போனாங்க. இவ்வளோ கேவலமாக கொண்டு போகிறாங்களே அப்படின்னு நினச்சி பார்க்கும்போது நமக்கெல்லாம் வெக்கமாக இருக்குது. இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற ஒரு கட்சி எவ்வளோ ஒரு வீரியமாக இருக்கக்கூடிய கட்சி, எவ்வளோ ஆளுமையாக இருக்கக்கூடிய கட்சி, இந்த கட்சியை இந்த கேவலமாக கொண்டு போகிறாங்க. ஒரு பக்கம் நெல்லையிலேருந்து லெட்ரு போடுறாங்க, எப்படி பாளையங்கோட்டையும் திருநெல்வேலி தொகுதியும் பாஜகவுக்கு கொடுக்கக்கூடாதுன்னு லெட்ரு போடுறாங்க. அதை பார்த்துட்டு நயினார் நாகேந்திரன் பொங்குன்னு பொங்குறார். ஆனால் இந்த வருகிற 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக பாஜக கட்சி கூட்டணி தொடர்மையானால் நிச்சயமாக நயினார் நாகேந்திரன் தோல்வியடைவது உறுதி அப்படிங்கிறாங்க. எனக்கு நெல்லை பகுதியிலேருந்து சில நண்பர்கள் சொல்லக்கூடிய கருத்து ஏன்னு கேட்டிங்கன்னா, நயினார் நாகேந்திரனுக்கு தலைவர் பதவி கிடைத்தது என்பது சந்தர்ப்ப சூழ்நிலை வசமாக கிடைத்தது. அம்மையார் சசிகலா அவர்கள், ஓ பன்னீர்செல்வம், டிடிவி தினகரன் எல்லோரும் அதிமுகவோடு ஒருங்கிணைந்து ஒரு அதிமுக இருந்து நயினார் நாகேந்திரனுக்கு இந்த மாநில தலைவர் பதவி கிடைத்திருக்குமே. ஆனால் நிச்சயமாக அது முக்குளத்தூருக்கு கிடைத்த ஒரு வெற்றி, முக்குளத்தூருக்கு கிடைத்த ஒரு வாய்ப்பாக அதை பயன்படுத்திக்குவாங்க. ஆனால் ஓபிஎஸ், அம்மையார் சசிகலா இவங்கெல்லாம் கட்சியில் அதிமுகவில் எக்காலத்திலையும் சேர முடியாது. அப்படி ஒரு நிலையை எடப்பாடி பழனிசாமி ஏற்படுத்திட்டாரு. அவர் உயிரோடு இருக்கிற வரை அதிமுகவில் அம்மையார் சசிகலா அவர்கள் உள்ளே வரவே முடியாது. அதற்கான வாய்ப்புகளே இல்லை. இந்த கட்சி சின்னத்தை இழந்தோ ஏதோ ஒரு சம்பவங்கள் நடந்தோ பின்னர் அந்த கட்சி ஒன்றா இழஞ்சாலே ஒழிய
எடப்பாடி பழனிசாமி ஒரு காலமும் அம்மையார் சசிகலாவை ஏற்றுக்கொள்ள மாட்டார். அதற்கான வாய்ப்புகளே இல்லை. அது அவருடைய குணம். அது விஷயத்துக்குள்ள நம்ம ரொம்ப போகல. ஏன்னு கேட்டீங்கன்னா 90% கட்சி பணிகளை முடித்திருக்கிறேன், ஒருங்கிணைத்திருக்கிறேன் என்று சொல்லி அம்மையார் சசிகலா அவர்கள் நம்ம எல்லாம் ஏமாற்றி இருக்கிறார். இத்தனை ஆண்டு காலமாக ஒரு கட்சியை கைப்பற்றதுக்கு இத்தனை வருஷமா நீங்க 30 ஆண்டு காலமாக அம்மையார் ஜெயலலிதா அவரோட அரசியல் அதிகாரத்தில் இருந்தேன் என்று சொல்லிக் கொள்கிறீர்களே. எப்பொழுதும் நீங்கள் சாதி இயக்கங்கள், சங்கங்கள், சிறு சிறு இயக்கங்கள் எல்லாம் இணைத்து கொண்டு இருக்கிறீர்கள். எதற்காக இணைக்கிறீர்கள்? சரி, ரைட்டு, இணைக்கிறீங்க. அதையாவது ஒற்றுமையா இருந்து உங்களுடைய உறவினர்கள் உங்களுக்கு முழு ஒத்துழைப்பு கொடுத்து செய்தீர்களால் 2026 இந்த செய்யக்கூடிய வேலைகளை நீங்க முன்னாடியே செஞ்சிருக்கணும். சிறு சிறு குழுக்களால் இருக்காங்கல்ல, இயக்கமா இருக்காங்கல்ல, அவங்கெல்லாம் இந்த வேலையை இப்ப செய்யாம 2 ஆண்டுகளுக்கு முன்பாக நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பாகவே இணைத்திருக்க வேண்டும். எப்படி இந்த சிறு சிறு குழுக்கள், சிறு சிறு இயக்கங்கள் இவங்களெல்லாம் இணைச்சு அம்மையார் சசிகலா பக்கம் பல லட்சம் பேர் இருக்கிறார்கள் என்கிற ஒரு நிலையை ஏற்படுத்தி இருக்க வேண்டும். அந்த நிலையை ஏற்படுத்தலை. உங்களுக்கு யார் யாரெல்லாம் குரல் கொடுக்கிறார்களோ இந்த ரங்கராஜ் பலண்டார் உட்பட எல்லோரையும் ஒருங்கிணைத்து இப்படியெல்லாம் நீங்கள் உங்களுடைய வியூக பணிகளை, நமக்கான ஆதரவு பணிகளை செய்யுங்கள் என்று ஒரு வழிவகைகளை செய்திருக்க வேண்டும். ஒரு உத்தரவாதம் கொடுத்திருக்க வேண்டும். நமக்கானவர்கள் என்று எங்களை உங்கள் பக்கம் திருப்பி இருக்க வேண்டும். அதெல்லாம் எதையுமே செய்யலை. எங்களுக்கு எந்த ஆபத்து வந்தாலும் இந்த மன்னார்குடி கும்பல் நிற்க போறதில்லை. நீங்க பெரிய அரசியல் உயர்நிலைக்கு போனாலும் எங்களை கண்டுகொள்ள போவதில்லை. இந்த முக்குளத்துறையினமா இருக்கட்டும், யாருக்கும் நீங்க எதுவும் செய்ய போறதில்லைங்கிற நிலையை தாண்டி இப்போ அம்மையார் சசிகலா அவர்கள் சிறு சிறு இயக்கங்கள், சிறு சிறு குழுக்கள் எல்லாத்தையும் இணைச்சு நம்ம முகநூலெல்லாம் பார்க்குறோம். சில தகவல் நம்ம கேள்விப்படுறோம். ரைட், இந்த வேலையை நீங்கள் 2 ஆண்டுகளுக்கு முன்பாக காலம் கடந்து கண்கட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் போன்ற வேலைகளை செய்கிறீர்கள். ஆனால் இது கை கொடுக்கும் என்றால் இதுவும் கை கொடுக்கும் வாய்ப்பு இருக்கிறது. ஏன்னா பொள்ளாச்சி பாலியல் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அது சம்பவம் நடக்கலை, அதில் தவறு நடக்கலை அப்படின்னு அதிமுக, பொள்ளாச்சி ஜெயராமன் முதற்கொண்டு முன்னாடி இருந்தவங்க முதற்கொண்டு எல்லாமே சொல்லிட்டு வந்தீங்க. ஆனால் அதில் தவறு நடந்திருக்கிறது. சாகும் வரை ஆயுள் தண்டனை என்று நீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கிறது. இந்த தீர்ப்பு அதிமுகவுக்கு தோல்வியா என்றால் அந்த பெண்களுக்கு கிடைத்த ஒரு நீதி. இனி ஒரு பெண்ணை தொட்டால், சம்மதமின்றி தொட்டால், பாலியல் ரீதியான துன்புறுத்தல் செய்தால் எப்படியான தண்டனைகள் கிடைக்கும் என்பது நாட்டிலே இருக்கக்கூடிய கயவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். சில பெண்களை காதலித்து ஏமாற்றுவார்கள், திருமணம் செய்து கொள்கிறேன் என்று ஏமாற்றுவார்கள். சிலர் சொத்துக்காக வேண்டி சில வேலை செய்வாங்க. இப்ப பல விஷயங்கள் இருக்கு. அப்ப நீதிமன்றம் முன் இந்த தீர்ப்பை கொடுத்திருப்பது எல்லோருமே ஏற்றுக்கொள்ளக்கூடியது, தலைவணங்கி ஏற்றுக்கொள்வார்கள். ஆனால் இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும்போது அந்த சம்பவம் நடந்துச்சு. அப்போ அந்த காலகட்டத்தில் இந்த தீர்ப்பு வந்திருக்கணும். இவ்வளவு காலம் கடந்து இந்த தீர்ப்பு வந்திருப்பது உண்மையாக வருத்தத்திற்குரியது தான். 2021க்கு முன்னாடியே இந்த தீர்ப்பு வந்திருக்கணும். குறைந்த ஒரு 3-4 மாதத்துக்குள்ளாடியே தீர்ப்பை உடனடியாக விசாரணை, அதாவது திருட்டு, கொலை, கொள்ளை போன்ற சம்பவங்கள், கற்பழிப்பு போன்ற சம்பவங்கள் எல்லாம் உடனடியாக 6 மாதத்துக்குள்ள தீர்ப்புக்கு கொண்டு வரணும். இத்தனை ஆண்டு காலமாக தள்ளி 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 கொண்டு வந்தது எதற்காக கொண்டு வந்தார்கள் என்பது தெரியவில்லை. அதனால சட்ட திருத்தத்தை கொண்டு வரணும். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தையே மாற்ற வேண்டும். அம்பேத்கர் கொண்டு வந்த அரசியல் சட்டம் தவறென்று சொல்லவில்லை, ஆனால் அதில் பல்வேறு திருத்தங்களை கொண்டு வர வேண்டும். இது போன்ற பாலியல் ரீதியான குற்றச்சம்பவங்கள் உறுதி செய்யப்பட்டால் துபாய், குவைத் போன்ற நாடுகளில் எப்படியான தண்டனை கிடைக்கும்? நீ அந்த இடத்துல வச்சு தலையை வெட்டிடுவாங்க. அப்ப சட்டங்கள் கடுமையாக்கப்பட வேண்டும். நீதிமன்றங்கள் சொல்லுகிற 1000 குற்றவாளிகள் தப்பித்தாலும் ஒரு நிரபராதி பாதிக்கக்கூடாதுன்னு. ஒரு நிரபராதி பாதிக்கட்டுங்க, 1000 குற்றவாளிக்கு நீங்கள் தண்டனை கொடுங்கள், அதுதான் சட்டம். வாய்தா 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 வாய்தான்னு போட்டு இழுத்து ஆலமரத்தடியிலும் புளிய மரத்தடியிலும் நிற்க வச்சு கூப்பிட்டு வாய்தா பண்றீங்களா? இந்திய அரசியல் அமைப்பு சட்டமே சரியில்லை. இந்த சட்டத்தை முழுமையாக மாற்ற வேண்டும். ஒரு அடிதடி பிரச்சனை, ஒரு பத்திரிகைக்காரவங்க பிரச்சனை, ஒரு கொலை கொள்ளை சம்பந்தப்பட்ட பிரச்சனை, ஒரு அடிதடி பிரச்சனை, 6 மாதத்துக்குள்ள அதுக்கு தீர்வு கொண்டு வரணும். வாய்தா வாய்தா வாய்தான்னு போட்டு கொண்டு எடுக்கிறீங்களே, இது இந்திய அரசியலமைப்பு சட்டமா? அப்போ சட்ட திருத்தங்களை எல்லாம் மாற்ற வேண்டும். 1000 குற்றவாளிகள் தப்பித்தாலும் ஒரு நிரபராதி பாதிக்கப்படக்கூடாதுங்கிறீங்களா? 1000 குற்றவாளி தப்பிச்ச பிறகு ஒரு நிரபராதி பாதிக்கப்படாமல் நீங்கள் காப்பாற்றி என்ன பண்ண போறீங்க? 1000 குற்றவாளி வெளியில் போய் தான் எல்லா தவறும் செய்கிறானே. 1000 குற்றவாளிகள் தப்பிக்க கூடாது அப்படிங்கிற லெவலில் நீங்கள் இருக்கிறீங்களா? 1000 குற்றவாளிகள் தப்பித்தாலும் ஒரு நிரபராதி, 1000 குற்றவாளிகள் தப்பித்தாலும் ஒரு நிரபராதி பாதிக்கப்படக்கூடாதுங்கிறீங்க. இப்போ 1000 குற்றவாளிகள் நீங்கள் தண்டனை கொடுங்க, ஒரு நிரபராதி பாதிக்கப்பட்டாலும் பரவாயில்ல. ஒரு நாடு நல்லா இருக்கணும்னா ஒரு மாநிலமே செத்தாலும் பரவாயில்லங்கிறாங்க. ஒரு மாநிலம் நல்லா இருக்கணும்னா ஒரு ஊராட்சியோ ஒரு ஊரே செத்தாலும் பரவாயில்லங்கிறாங்க. அப்போ இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் பல்வேறு திருத்தங்களை கொண்டு வர வேண்டும்.
நீங்கள் அதிமுக ஆட்சியில் நடந்த பொள்ளாச்சி பாலியல் ரீதியான சம்பவங்களை அந்த ஆட்சி காலகட்டத்தில் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர்கள் நீதிமன்றத்தினுடைய விஷயங்களில் தலையிடவே கூடாது என்கிற ஒரு சட்ட விதிமுறைகளை கொண்டு வர வேண்டும். ஒவ்வொரு மாநிலத்தில் இருக்கக்கூடிய நீதிபதி, மாவட்ட நீதிபதி இவர்களெல்லாம் மாநில சட்டங்கள் மாநில அரசியல் ரீதியிலான ஒரு குறுக்கீடு எதுவுமே இல்லாத வகையில் சட்ட திருத்தங்கள் கொண்டு வர வேண்டும். அப்படியான நிறைகள் எல்லாம் கொண்டு வர வேண்டும். ஆக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி காலகட்டத்தில் நடந்த ஒரு குற்றச்சம்பவம். இதற்கு அம்மையார் சசிகலா என்ன பதில் சொல்ல போகிறார்? உங்க ஆட்சி நீங்க நிர்ணயிச்சுட்டு போன ஆட்சி தானே, உங்களுடைய ஆட்சியில தானே நடந்துச்சு. ஆக இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்று ஒரு கட்சி மேல நம்ம பழி சொல்லலாங்க. அதிமுக என்றைக்கும் அழியா கட்சி, அது நிலைத்திருக்க வேண்டிய கட்சி, நிலையான கட்சி, அதில் மாற்று கருத்தே கிடையாது. இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி இருக்கலாம், நாளைக்கு செங்கோட்டையன் வரலாம், நாளைக்கு யார் வேணாலும் இந்த கட்சிக்கு பொதுச்செயலாளராக வரலாம், ராமஞ்சிப்பம் யார் வேணாலும் வரலாம். ஆனால் இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் உயிர்ப்போடு இருக்கணும். நிறைய பேர் திமுகவுக்கு போயிட்டாங்க, நிறைய தொண்டர்கள் மன விரக்தியில் இருக்காங்க. செங்கோட்டையன் டெல்லியில் போய் பார்த்தார்ல, பல்வேறு சம்பவம் நடந்துச்சுல்ல, அந்த காலகட்டத்திலே செங்கோட்டையன் பொதுச்செயலாளராக வரக்கூடிய ஒரு சூழ்நிலையை இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய தொண்டர்கள் ஒரு நிலையை ஏற்படுத்தியிருக்கணும். அதிமுக தொண்டர்கள் சும்மா வெறுமனே தான் பேசுகிறாங்க, மனதளவில் பேசுகிறாங்க. மன்னச்சனூர் ஒன்றியத்தில் உட்காந்துட்டு பஸ் ஸ்டாண்டில் உட்காந்துக்கிட்டு சாகும் வரை உண்ணாவிரத போராட்டம், எல்லாரும் கட்சியில் ஒன்றா இணைங்கன்னு சொல்கிறதுக்கு அந்த தொண்டர்களும் முன் வரல. இந்த தொண்டர்களை இணைக்கக்கூடிய வேலைகளை அம்மையார் சசிகலா அவர்கள் செய்யலை. நீங்கள் தீபாவளிக்கு கூப்பிட்டு ஒவ்வொரு அதிமுகவில் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு நீங்கள் 1 கோடி ரூபா, அந்த 60 கோடி ரூபாயை நீங்கள் திண்டமாக செலவு பண்ணியிருக்கீங்க. அந்த 60 கோடி ரூபாயை நீங்கள் தொண்டர்களுக்கு நீங்கள் செலவு பண்ணியிருந்தீங்கன்னா எல்லா தொண்டர்களுக்கும் பொற்கிளி மாதிரி திருச்சிக்கு வர்றீங்களா, தஞ்சாவூருக்கு வர்றீங்களா, ஒரு 10,000 அதிமுக தொண்டர்களை நீங்கள் அழைச்சி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு 50,000 பொற்கிளி நீங்கள் அதிமுகவுக்கு உழைச்சி ஓடா தேஞ்சு போயிருக்கீங்க. வைத்தியலிங்கம் போன்றவர்களெல்லாம் சட்டமன்ற உறுப்பினராக்கி அமைச்சராகி அழகு பார்த்து அவர்கள் பல லட்சம் கோடி சம்பாரித்து சொத்து சேர்த்துட்டாரு. அவர்களெல்லாம் உயர்த்தி அழகு பார்த்து உட்கார வச்ச நீங்கள் ஓட்டாண்டி அணிக்கிறீங்க. இந்தங்க ஒரு 50,000 ஒவ்வொரு உறுப்பினருக்கும் ஒவ்வொரு தொண்டருக்கும் 50,000 அம்மையார் சசிகலா கொடுத்துருக்கணும். அதே போல் ஓ பன்னீர்செல்வம் கொடுத்துருக்கணும். இந்த பணம் எங்கேருந்து வந்துச்சுன்னா அவங்க ஒரு அறக்கட்டளைன்னு வச்சுருப்பாங்களே, எங்கள் அறக்கட்டளை சார்பாக கொடுக்குறோன்னு நீங்கள் பண்ண முடியாதா? எவ்வளவோ சொத்துக்களை மேற்கு தொடர்ச்சி மலை வரை சேர்த்து வைத்திருக்கிற ஓ பன்னீர்செல்வம், டிடிவி தினகரன், அம்மையார் சசிகலா இவர்களெல்லாம் தொண்டர்களை ஒருங்கிணைக்கிற வேலைகளை வைத்துவிட்டு இப்பொழுது கட்சியுடைய சிறு சிறு இயக்கங்கள், சிறு சிறு குழுக்கள் எல்லாம் இணைக்கிறீர்கள். அதில் எத்தனை பேர் காசு காண்டி வருவாங்க, எத்தனை பேர் உண்மையாக வருவாங்க தெரியாது. உண்மையாக இருக்கலாம், மாற்றுக்கிறதுல. ஆனால் இனியாவது உங்களுக்காக குரல் கொடுக்கிறவர்களை அரவணைத்து சென்று இன்னும் உங்களுடைய வியூகங்களை, அரசியல் வியூகங்களை முன்னெடுத்து செல்லக்கூடிய ஒரு வேலைகளை செய்யணும். நமக்காக வேண்டிய ஒருத்தன் எங்கேருந்தோ பேசுகிறான்னா எப்படியே கற்றுட்டு போகிறான், விடு, ஏன்னா நாய் மாதிரி கத்துறான் அப்படின்னு நினைச்சிடக்கூடாது. உங்களுக்காக வேண்டி யாரெல்லாம், என்னை விட்டுருங்க, உங்களுக்காக வேண்டி யாரெல்லாம் குரல் கொடுக்குறாரோ அவர்களெல்லாம் ஒருங்கிணைத்து இப்படிலாம் நீங்கள் வியூக பணிகளை செய்யுங்கன்னு சொல்லி அவங்களுக்கான நிதியை கொடுங்க. ஒன்றும் தவறு கிடையாது. உங்கள்கிட்ட என்ன, நீங்கள் என்ன அம்மையார் ஜெயலலிதாவை எடுத்து சம்பாதிக்காமல் இருந்தீங்களா? அம்மையார் ஜெயலலிதாவை எடுத்து ஓ பன்னீர்செல்வம் சம்பாதிக்காமல் இருந்தாரா? அம்மையார் ஜெயலலிதாவை வச்சு டிடிவி தினகரன் சம்பாதிக்காமல் இருந்தாரா? லண்டனில் வரலையும் சொத்து சேர்த்துருக்கீங்கள. பணத்தை என்ன அவிச்சா திங்க போகிறீங்க? கொள்ளளவு தான் நாங்கள் சாப்பிட முடியும். உங்களால் அம்மையார் சசிகலா, ஓ பன்னீர்செல்வம், டிடிவி தினகரன் இவர்களால் ஆண்டியானவர்கள் எத்தனை பேர்? டிடிவி தினகரன் திகார் ஜெயிலில் இருக்கும்போது நான் தான் மக்கள் செல்வர் டிடிவி தினகரன் பேரவைன்னு தருவாங்க, வீட்டில் இருக்க நகை எல்லாம் அடை வச்சு எவ்வளோ செலவு பண்ணி நம்மளை அரசியல் அதிகாரத்துக்கு கொண்டு வந்துடுவார். நமக்கு ஏதாவது ஒரு முக்கியத்துவம் கொடுத்துருந்தாரு, நானும் உழைச்சிருப்பேன், என்னை நம்பி நிறைய பேர் உழைச்சிருப்பாங்க. ஆக எல்லோரையும் கைவிட்டு நீங்கள் அதிமுகவை நீங்கள் கைப்பற்ற வேண்டும் என்று உங்களுக்கு பின்னால் யாரும் இல்லாத நிலையில் நீங்கள் செய்கிறீர்கள் சொன்னால் எப்படி நீங்கள் அதிமுகவை கைப்பற்ற முடியும்? சிறு சிறு இயக்கங்கள், சிறு சிறு சாதிய இயக்கங்கள், சிறு சிறு குழுக்கள் உங்களுக்கு உறுதுணையாக கடைசி வரை வருவார்கள் என்று சொல்ல முடியாது. அவர்களுக்கு வேறு இயக்கங்களிலே போக்கிடம் இல்லாத ஒரு நிலையில் கூட பல இயக்கங்கள் வரலாம். சில இயக்கங்கள் உங்களுக்கான விசுவாசமாக வரலாம். ஏன்னா விசுவாசமாக வருகிறவர்களை ஓ பன்னீர்செல்வமோ, அம்மையார் சசிகலாவோ, டிடிவி தினகரனோ யாரும் நீங்கள் கைவிட்ட விடாத நிலையில் இருக்கணும். உங்களையே நம்பி அம்மையார் சசிகலா, சின்னம்மா, தியாகத்தலை சின்னம்மா, புரட்சித்தாய் சின்னம்மான்னு சொல்லி முகநூலில், ஃபேஸ்புக்கில், யூடியூப்பில், எக்ஸலத்துலலாம் பெரிய அளவுக்கு பண்ணுறாங்களே, அவர்களுக்கு நீங்கள் நிதி ஆதாரத்தை கொடுங்கள். காலத்தை உங்களுக்காக ஒதுக்கி பல்வேறு வேலைகளை செய்து கொண்டு இருக்கிறார்கள். மனைவியோட நகையை அடவு வச்சு செலவு பண்ணுறாங்க, சொத்தை விற்று செலவு பண்ணுறாங்க, வீட்டு அடமானம் வச்சு செலவு பண்ணுறாங்க அம்மையார் சசிகலாவுக்கண்டி. அப்போ அவங்களுடைய இப்படியெல்லாம் இழந்திருக்காங்களேன்னு விசாரித்து அவங்களுக்கு தேவையானதை செஞ்சு கொடுங்க. ஒரு வீடு கட்டி கொடுங்க, அவங்களுக்கு தேவையான நிதி ஆதாரத்தை கொடுங்க.
சிறு சிறு இயக்கங்கள், சிறு சிறு சாதி அமைப்புகள் இவங்களெல்லாம் கூப்பிட்டு வச்சு பண்ணுறதுனால மட்டுமே நீங்கள் அதிமுகவில் நெருங்கி அதிமுகவை கைப்பற்றி விட முடியும், அதிமுகவை நீங்கள் நினைத்த இடத்திற்கு தள்ளிவிட முடியும் தோல்வி நிலையிலே அப்படின்னு நினைக்காதீங்க. அதிமுக என்ற ஒரு பேர் இயக்கம், அது அம்மையார் சசிகலா, ஓ பன்னீர்செல்வம், டிடி விதனர் யாருமே இல்லைனாலும் அந்த கட்சி உயிர்ப்போடு இருக்கும். அந்த கட்சியை நீங்கள் அழிக்கணும்னு நினைக்கவே முடியாது, அதற்கான வாய்ப்பே இல்லை. அதனால தொண்டர்களை இணையுங்கள். உங்களுக்காக குரல் கொடுப்பவர்களுக்கு நீங்கள் ஆதரவாக இருந்து நிதி ஆதாரங்களை அவங்களுக்கு செஞ்சு, இப்போ ஒருத்தர் பெட்டி கடை வச்சிருக்காரு, மளிகை கடை வச்சிருக்காரு, இந்தப்பா தொழில் ரீதியாக இன்னும் டெவலப் ஆகும், நல்லா சம்பாரி, எனக்கு 10 ரூபா செலவு பண்ணு, நீ நிறைய இழந்திருக்க, நான் சேலம் வரும்போது கோயம்புத்தூர் வரும்போது பேனர் வச்சு 10 லட்சம் 20 லட்சம் செலவு பண்ணி ஆண்டியாகி நீ நிற்கிற, சொந்த வீட்டில் நின்றவன் வாடகை வீட்டில் இருக்கான், அம்மையார் சசிகலாவை காண்டி செலவு பண்ணுவேன். இப்போ அவங்களுக்குலாம் கூப்பிட்டு ஒரு வீடு கட்டி கொடுங்க, ஒரு 20 லட்சம் 30 லட்சம் பணத்தை கொடுங்க. அப்படி உங்களுக்காக உழைத்தவர்களை எல்லாம் நீங்கள் கைவிட்டு விட்டு சாதிய இயக்கங்கள், சிறு சிறு அமைப்புகளை மட்டும் கொண்டு நீங்கள் அதிமுகவை கைப்பற்ற முடியும், உங்களுக்கான ஆதரவு நிலைப்பாடுகளை கொண்டு வர முடியும் அப்படிங்கிற நிலைப்பாடை நீங்கள் ஒருபோதும் அது சாத்தியமில்லை. திமுக ஆட்சி வேண்டுமா வேண்டாமா என்கிற ஒரு முடிவைத்தான் இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் தேர்ந்தெடுக்க போறாங்க. அதாவது மண்ணச்சநல்லூர் சட்டமன்ற தொகுதியில் கதிரவன் என்பவர் அதிமுக சார்பாக போட்டியிடுகிறார் என்று சொன்னால், இது மன்னிக்கிறோம், அதிமுக சார்பாக சந்திரமோகன் என்பவர் போட்டியிடுகிறார் என்று சொன்னால் திமுக சார்பாக கதிரவன் என்பவர் போட்டியிட போகிறார். இங்கு கதிரவன் வேண்டுமா சந்திரமோகன் வேண்டுமா அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு இருக்கிற போது சந்திரமோகன் வேண்டும் என்று அவருக்கு பார்த்து நங்க ஓட்டு போட்டுருவாங்க, அதிமுக வெற்றி பெறும். புரியல உங்களுக்கு? அங்க எடப்பாடி பழனிசாமியா ஐயா ஸ்டாலின் அவர்களா அப்படிங்கிறத பார்க்க மாட்டாங்க. இந்த சட்டமன்ற தொகுதிக்கு யார் வேணும், கதிரவன் செயல்பாடு எப்படி இருக்கிறது, ஓரளவு இருக்கு, அவரை வச்சு ஏகப்பட்ட ஊழல் முறைகேடுகள் திமுகவை சார்ந்தவர்கள் செய்கிறார்கள். அப்ப திமுக சட்டமன்ற உறுப்பினரை தோல்வியடைய வைக்கணும். சந்திரமோகன் அதிமுக பெரம்பலூரில் வேட்பாளராக நின்று தோல்வியடைந்திருக்கிறார், அனுதாப நிலை இருக்கிறது, அவருக்கு ஓட்டு போடுங்க, ஜெயிக்க வைங்க அப்படிங்கிற அளவுக்கு போயிடுவாங்க. இப்போ லால்குடி சட்டமன்ற தொகுதி இருக்கு, லால்குடி சட்டமன்ற தொகுதியில் திமுகவுக்கு சீட்டு கிடைக்க, சவுந்தரபாண்டியனுக்கு சீட்டு கிடைக்காம வேற யாருக்கோ சீட்டு கொடுக்குறாங்கன்னு வைங்க. அந்த இடத்துல இப்போ புறநகர் தெற்கு மாவட்டத்தில் குமார் அவர்கள் போட்டியிடுகிறார்கள் என்கிற பொழுது அந்த இடத்துல சவுந்தரபாண்டியனுக்கு சீட்டு கொடுக்க விடாமல் பட்டாங்க. அப்போ நம்ம ஓட்டு போடு, அதிமுகவுக்கு ஓட்டு போடுன்னு சொல்லி திமுக காரங்களே ஓட்டு போடுவாங்க. அப்படி ஒரு நிலைப்பாடு இருக்கு. அப்ப அதிமுக என்ற ஒரு கட்சி என்றைக்குமே அந்த கட்சிக்கு அழிவு கிடையாது, இதை நல்லா தெரிஞ்சுக்குங்க. அதனால இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துல அம்மையார் சசிகலா, ஓ பன்னீர்செல்வம் இவங்கெல்லாம் போனோம்னா தொண்டர்களை நீங்க ஒரு பல லட்சம் பேரை இணைத்து அந்த கட்சிக்குள்ள போகிறதுக்கு உண்டான, திருச்சியில் ஒரு மாநாடு, இப்போ தஞ்சாவூரில் மதுரையில் ஒரு மாநாடு போடுறாங்கன்னு கொஞ்சம் அம்மையார் சசிகலா ஒரு 10 லட்சம் பேரை கூட்டுறாங்க. அப்போ இவங்க பக்கம் ஒரு அணி இருக்குது, ஒரு டீம் இருக்குது, இவங்களை இணைச்சிக்கணும்னு சொல்லி அமித்ஷாவே வெளிப்படையாக பேட்டி கொடுப்பாரு. நீங்கள் எந்த இடத்துலையாவது ஒரு 5 லட்சம் பேரை நீங்கள் கூட்டுறீங்களா? இப்போ சமீபத்தில் ஒரு இடத்துல தேனி மாவட்டத்தில் ஏதோ ஒரு கூட்டம் நடந்திருக்கு, அதில் மட்டும்தான் பெரிய அளவுக்கு பண்ணிடுறீங்க. அந்த ஒரு கூட்டம் ஒன்று மட்டுமே நிரந்தரமாகாது. நீங்கள் அதிமுக தொண்டர்களுக்குன்னு பொற்களின்னு ஒவ்வொரு தொண்டர்களுக்கும் ஒரு 20,000 30,000 கொடுங்க. உங்களால் சேலம், கோயம்புத்தூர், திருநெல்வேலி போன்ற பகுதியிலே அம்மையார் சசிகலாவா அவர்களால் சொத்துக்களை இழந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு நீங்கள் ஏதாவது சொத்துக்களை இழந்திருக்காருன்னா அந்த சொத்துக்கு தகுந்த மாதிரி ஏதாவது கொடுங்க. உங்கள்கிட்டையும் சொத்து இருக்கு, ஓபிஎஸ்டியும் சொத்து இருக்கு. அதுபோல அதிமுக தொண்டர்களை, உங்களையே நம்பி இருக்கிறவர்களை, உங்களுக்காக குரல் எடுக்கிறவர்களை என்றைக்கும் நீங்கள் கைவிட்டு விட்டால் நீங்கள் அதிமுகக்குள்ள போக முடியாது. அதிமுக வீரியமான கட்சி, அந்த கட்சி என்றைக்கா இருந்தாலும் ஒரு நிலைக்கு வந்துவிடும். அந்த கட்சிக்கு அழிவுன்றதே கிடையாது. சில பேர் சொல்றாங்க முக்குளத்தூரை தொட்டதுனால அதிமுக காலி அப்படிங்கிறாங்க. முக்குளத்தூர் இனத்திற்கு அம்மையார் சசிகலாவோ, ஓ பன்னீர்செல்வமோ, டிடி விதனரோ என்ன செய்திருக்கிறார்கள்? சொல்லும்படியாக ஏதாவது செய்திருக்கிறார்களா? அப்படி ஏதாவது செய்திருந்தால் இந்த முக்குளத்தூர் ஒட்டுமொத்த மக்களும் மதுரையில் கோரிப்பாளையத்துக்கு முன்பாக, தேவர் சிலைக்கு முன்பாக அதிமுக தொண்டர்கள், முக்குளத்தூர் சமுதாயத்தை சேர்ந்த தொண்டர்கள் சாகும் வரை உண்ணாவிரத போராட்டம் இருந்து அம்மையார் சசிகலா அவர்களை கட்சிக்குள்ள சேர்த்துக்குன்னு சொல்லி குரல் கொடுப்பாங்களே. அப்போ நீங்கள் ஏதாவது செய்யலை, இனிமேலாவது செய்யணும். சிறு சிறு சாதிய இயக்கங்கள், சிறு சிறு கட்சிகளை நம்பி நீங்கள் இயங்குறது அது ஓரளவு தான் ஏற்றுக்கொள்ள முடியும். அதிமுக தொண்டர்களை, உங்களுக்காக இருக்கிறவர்களை, உங்களுக்காக சொத்துக்களை இருக்கிறவர்களை, உங்களுக்காக குரல் கொடுப்பவர்களெல்லாம் நீங்கள் கையில் எடுத்துக்கொண்டு அதிமுகவில் போகணும்னு நினச்சா, அதிமுக கைப்பற்றணும்னு நினச்சா, அதிமுக நல்லா இருக்கணும்னு நினச்சா அப்படி செய்யணும். அப்படிங்கிறது தான் அதிமுகவில் இருக்கக்கூடிய அம்மையார் சசிகலாவோட விசுவாசிகளே நமக்கு தொடர்பு கொண்டு சொல்கிறாங்க. இப்போ அம்மையார் சசிகலா விசுவாசியாக இருக்கிறவங்க சொல்கிறாங்க, அம்மையார் சசிகலாட்ட கார்த்திக்னு ஒருத்தர் இருக்கார், கையில் ஏதாவது செயின், மோதிரம், கழுத்தில் செயின் போட்டு போனால் சந்திக்க விடுறாரு. வசதி வாய்ப்பாக இருக்கிறவங்களாம் தான் சந்திக்க விடுறாரு. அடுத்து கையில் மோதிரம் அதெல்லாம் ஒன்றும் வசதி வாய்ப்பு இல்லைன்னா சந்திக்க விட மாட்டேங்கிறாருன்னு ஒரு குற்றச்சாட்டும் இருக்குது. கார்த்திக் போன்றவர்கள் அம்மையார் சசிகலாவை வைத்து பல கோடி ரூபா சம்பாரிச்சுட்டாங்க. நல்லா இருங்க,
அரசியலுக்கு உதவியாளராக போகிறவங்க எல்லாருமே சம்பாதிக்கணும், நல்லா இருக்கணும். ஆனால் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் ஒரு கட்சியில் இருந்தானே ஜனார்த்தனன் போன்றவர்கள் கைவர்கள் அந்த கட்சியை அழித்து விட்டார்கள். அதுபோல் கார்த்திக் செய்யலை, ஓரளவு நல்லவர் தான். கார்த்திகை முழுமையாக நல்லவர்னு சொல்ல, வெண்மதி அங்கேருந்து வெளியேற்றுங்க அப்போ தான் நல்லா இருக்குன்னு நம்ம ஒரு செய்தியும் போட்டோம். எல்லாருமே சொன்னாங்க, நான் மட்டும் சொல்லலை, பலருடைய குரல். அதுபோல் அம்மையார் சசிகலா அவர்கள் அதிமுக தொண்டர்களை ஒருங்கிணைக்காமல் எந்த வேலையும் நடக்காது, உங்களுக்கு ஆதரவாக இருப்பவர்களுக்கு நீங்கள் ஏதாவது செய்யுங்க, அப்போ தான் நீங்கள் அதிமுக ஒன்றிணைதே இல்லையோ உங்களுக்காக உழைத்தவர்களுக்கு ஒரு பிரயோஜனம் இருக்கும். அதிமுக என்றைக்கும் அழிவில்லாத கட்சி, அதை மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கங்க. இந்த கட்சியில் எடப்பாடி பழனிசாமி இருக்கலாம், யார் வேணாலும் இருக்கலாம், வரலாம் போகலாம். நான் தான் ஒரு உதாரணம் சொல்லிட்டேன். திருச்சி மாவட்டத்தில் கதிரவன் திமுக சார்பாக போட்டிடுறாரு, அதிமுக சார்பாக சந்திரமோகன் போட்டியிடுகிறார். அங்கே சந்திரமோகனா கதிரவனா அப்படிங்கிற பொழுது அதிமுகவை சார்ந்த சந்திரமோகனை வெற்றி பெற வைப்பார். இப்படித்தான் தமிழ்நாடு முழுவதுமாக நடக்க போகிறது. எடப்பாடி பழனிசாமி துரோகம் செஞ்சார் அப்படின்னா எல்லாருமே அரசியலில் துரோகம் செஞ்சாங்க தான், அதில் மாற்றிக்கிறதே கிடையாது. அதிமுக என்ற கட்சிக்கு எப்போதுமே அழிவில்லை அப்படிங்கிறது தான் அந்த செய்தி நாயகத்தில் இருக்கக்கூடும். அடுத்தது ஒரு அரசியல் செய்தியை காண காத்திருங்கள். நன்றி, வணக்கம்.